ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் வந்து ராஞ்சியில் நடந்த ட்ரேட் எக்ஸ்போ, அதாவது கன்சூமர் எக்ஸ்போ வந்து நான் காட்டியிருக்கேன். அப்படியே வாங்க நாங்கள் அப்படியே அந்த ட்ரேட் ஃபேர் ஆர் எக்ஸிபிஷனை பார்த்துட்டே வந்து நம்ம விலாக்குள்ளே போகலாம். எக்ஸிபிஷனுக்கு வெளியிலே இந்த மாதிரி அயன், அலுமினியம், அதாவது இண்டாலியமில் நிறைய கடாய் வச்சுருந்தாங்க. பட் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நம்ம வந்து கொஞ்சம் பேர்கெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் கடாயை பார்த்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பட் வாங்க முடியல. அப்படியே உள்ளே போயாச்சு. இல்லை நிறைய எப்பவும் போல் வந்து இந்த செராமிக் ஸ்பாட்ஸு, அப்புறம் நிறைய வந்து துணி கடைங்க இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த செயின், எனக்கும் கடாய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. மிட்டாய், ட்ரை ஃப்ரூட்ஸ், நம்ம 90s 80s கிட்ஸ்க்கு தெரியும் இல்லையா, அந்த மிட்டாயெல்லாம். அப்புறமா வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்ஸு, அப்புறம் இந்த குந்தன் ஒர்க்ஸோட நிறைய செயின்லாம் வச்சுருந்தாங்க. கேட்டப்போ 600, 650, 550 அப்படி சொன்னாங்க. சும்மா ரேட்டை மட்டும் கேட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. நான் வாங்கினது என்னன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளாகுடைய லாஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன். நான் ரொம்பலாம் அதிகமாக எதுவும் வாங்கலை. இந்த செராமிக் ஐட்டம்லாம் கூட வந்து 250, 300 சொன்னால் நீங்கள் குறைச்சி கேட்கலாம். அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் வச்சுருந்தாங்க. 1 கிராம் செயின், இதெல்லாம் வந்து கேரண்டியோடு போட்டிருந்தாங்க. 6 months அந்த மாதிரிலாம் கேரண்டி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மிட்டாய்ஸ், தேன் மிட்டாய், அப்புறம் புளி மிட்டாய். இதில் வந்து நாங்கள் வந்து ஆம்லா கேண்டி, அப்புறம் புளி மிட்டாய், அப்புறம் ஒரு ஜெல்லி, இந்த 3 மட்டும் வந்து 50 grams அந்த மாதிரி வாங்கணும். 100 gramsனால் வந்து அவங்க 50 rupees சொன்னாங்க. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு 50 grams வாங்க. இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, பட் நம்ம எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஸோ பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஷாப் மூவ் ஆகிடுச்சு. நிறைய டாய் ஷாப்பும் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா உடன் டாய்ஸ் தான் இப்போ வந்து ரீசெண்டாக ரொம்ப ஃபேவரட். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இதுக்கு நிறைய பேஜஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப ரீசனபிளாக இந்த ஜைலஃபோன் தான் நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இது வந்து 150 சொல்லி அப்புறம் 120 கொடுத்தாங்க. இந்த மாதிரி வுட்லேயே வந்து ட்ரெயின் இதெல்லாம் இருந்துச்சு. இது பாருங்கள், நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் இல்லையா, அந்த மணி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அந்த கேம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது வுட்டில். அப்புறம் இவனுக்கு பிடிச்ச டிக்டாக் டோ, அந்த கேமும் வந்து வுட்டில் வச்சுருந்தாங்க. நிறைய குட்டி பசங்களுக்கு கிளிகிளிப்பு சவுண்டு வர மாதிரி பொம்மைங்க இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த உடன் டாய்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கீ செயினில் நேம் எழுதி தருவாங்க இல்லையா, அந்த கடை கீ செயின். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாட்டிலில் நம்மளுடைய நேமை வந்து உள்ளே போட்டு தராங்க. இல்லை அரிசியில் கூட எழுதி தராங்க, அரிசி கூட வச்சுருந்தாங்க. இந்த பாட்டிலில் பாருங்கள் எழுதிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டு தருவாங்க அரிசியில் எழுதி. ஒவ்வொரு நேம் டிஃப்ரெண்ட்டாக எழுதிருக்கு. அங்கே சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த செக்ஷன் கிட்ஸ் செக்ஷன், இதில் வந்து இந்த பலூன் கேஸ் இருந்துச்சு. அப்புறம் டாய் ட்ரெயின் இருந்துச்சு. அப்புறம் வந்து பேட்ரி கார் இருந்துச்சு. நான் வந்து பேட்ரி காரில் தான் உட்காந்துட்டு அதில் உட்காந்தோம். அப்புறம் காருங்க அப்புறம் நிறைய இருக்குது கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய. கார் கிடச்சிது அவனுக்கு. இந்த மாதிரி சாட் ஷாப்ஸ் இதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க வரிசையாக. நிறைய ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. என்னை விட இவனே நல்லா விளாகிங் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் ஷாப்பை நான் சொல்லன்றதை வந்து சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா கச்சோரின்னு சொல்லுவாங்க. அந்த சமோசா மாதிரி இருக்கும், பட் இது வந்து தட்டையாக இருக்கும். அதில் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா சாட் தான். அது ஆலிவ் பண்ணி சாட்டில் வந்து கொஞ்சம் மிக்சர் மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மஞ்சள் பட்டாணி இருக்கும் இல்லையா, அது போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய கொஞ்சம் மசாலா இதெல்லாம் போட்டு ஓகே, டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இது இல்லாமல் சமோசா, அப்புறமா கார்ன் ஷாப் இருந்துச்சு, கார்ன் சாட்டு அந்த ஷாப் இருந்தது. அதுக்கப்புறம் சாண்ட்விச் ஷாப்பும் இருந்துச்சு. இது ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து இந்த பேங்கிள்ஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளால் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், நம்ம எது செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து 50 rupees, 100, 150 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பீஸ்லாம் வந்து 200 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே ஒரே ஒரு பிளாக் கலரில் ஒரு செயின் மட்டும் வாங்கினேன். ஹூக்ஸ் டைப் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எவ்வளோன்னு கேட்டால் வந்து 120 அதை சொன்னான். கொஞ்சம் எனக்கு வந்து காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து 100 rupees 200 அந்த மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நீடில்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க, வுட்டில் அந்த மாதிரிலாம். இதுதான் நான் வாங்கின திங்ஸு. ஜைலஃபோன், அப்புறம் இந்த பிளாக் கலரில் செயின். இது நான் என்னவோ டக்குன்னு பார்த்துட்டு உடனே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து பிரைட்டாக இருக்கிற ட்ரெஸ் போட்டால் தான் தெரியும். டார்க்காக இருக்கிறதுக்கு போட்டால் அவ்வளோவா தெரியாது. நான் சும்மா போட்டு பார்த்தேன். அதை தான் நான் இந்த விலாகில் வந்து காமிச்சிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இதை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.